இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 13வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இடையில விசாகப்பட்டினம்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விசாகப்பட்டினம் பிட்ச் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஓவர் மேட்சஸில் நல்ல ரன்ஸ் வந்திருக்கு. பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தென் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. இனிஷியல் மேட்ச் ஆனதால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வரும். ஓவராலாக இங்கே 13 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 6 தடவை பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 7 தடவை சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. CSK இந்த வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. அது CSKக்கு பாசிட்டிவாக இருக்கும். டெல்லி இங்கே 5 மேட்ச் ஆடி 2ல் தோற்றுருக்காங்க, 3 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வென்யூவில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 157 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 206 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 92 ரன்ஸையும் மும்பை இந்தியன்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 6 டைம்ஸும் 150 to 189 5 டைம்ஸும் above 190 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் லாஸ் ஆயிருக்காங்க எகென்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான். டெல்லியோட மிடில் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது. தென் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச்சில் முகேஷ் குமார், நாட்ஜே, தென் குல்தீப் யாதவ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. பிரித்திஷாக்கு எதுவும் சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். இம்பேக்ட் சப்பில் கலீல் அகமத் அண்ட் அபிஷேக் போரலுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். CSK லாஸ்ட் 2 மேட்ச்லையும் RCB அண்ட் GTயை பீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. பேட்டிங்கில் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. எல்லா பேட்டர்ஸும் சூப்பர் ஆடிட்டுருக்காங்க. பவுலிங்கில் 10 ரன்னா வந்ததுக்கு பிறகு பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ப்ராப்ளம் CSKக்கு ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் இப்போதைக்கு 11ல் இல்லை. பேசஸை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சடனாக ஒரு மேட்ச்சில் ஆஃப் பிரேக் பவுலர் இல்லாமல் ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் ஆக சான்ஸ் இருக்குது. CSK எப்பவும் வின்னிங் காம்பினேஷனை அதிகமாக சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பேக்ட் சப்பில் சிவம் துபே தென் 10 ரன்னா கடையில் ஸ்வாப் இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அண்ட் அபிஷேக் போரல். ரிஷப் பண்ட் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடி 28 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகேன்ஸ்ட் CSK 10 இன்னிங்ஸில் 46 ஆவரேஜில் 324 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 114 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரிஷப் பண்ட் ஒரு லாங் பிரேக் முடிச்சு இப்போ தான் கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். அபிஷேக் போரல் 6th டவுனில் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். டேவிட் வார்னர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். IPLல கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் CSK 32 ஆவரேஜில் 644 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20 இன்னிங்ஸில் 8 50s அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் CSK. வார்னர் தீபக் சாகர் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஆல்மோஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் தீபக் சாகருக்கு எகென்ஸ்டாக ஆடி இருக்காரு. வார்னர் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 151 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்டப்ஸ் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். டீசன்ட் பிளேயர். பட் இந்தியன் கண்டிஷனில் கிரேட்டாக இல்லை. மொத்தம் 6 IPL மேட்சஸ் ஆடி 76 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரிக்கி புய் லாஸ்ட் 2 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஆந்திராக்காக சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்க 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால. மிச்ச மார்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 2 மேட்சாக பேட்டிங்கில் பெருசாக இல்லை. அகேன்ஸ்ட் CSK 4 இன்னிங்ஸில் 43 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் பண்ணவே இல்லை. சம்டைம் இந்த மேட்சுக்கு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் CSK பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங் அக்ஷர் பட்டேலை நம்பி தான் இருக்குது. அக்ஷர் எகென்ஸ்ட் CSK 13 இன்னிங்ஸில் 151 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 16 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். சுமித் குமார் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. தென் பவுலிங்கும் போட்டுறதில்ல. குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் CSK 7 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. CSKல ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ குல்தீப் யாதவ் கிரேட்டாக இல்லை. பட் குல்தீப் ODI மேட்சஸில் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரிச் நாட்ஜே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு.
பவர் பிளே அண்ட் மிடில் ஒரு ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. நாட்ஜியோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகென்ஸ்ட் சிஎஸ்கே 6 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் 2 சீசன்லையும் 10+ எக்கனாமியில் தான் பவுல் பண்ணியிருக்காரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. கலீல் அகமத் லெஃப்ட் ஹேம் பேசர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே 8 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ரெஹானே கலீல் அகமது கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஐபிஎல்லில் மொத்தமாக 11 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 10+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி. லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் வந்தால் குயிக்காக 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். விசாகப்பட்டினம் தோனி இங்கே தான் ஃபஸ்ட்டு ODI 100 அடிச்சிருந்தாரு. அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 11 இன்னிங்ஸில் 185 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 31 அவரேஜில். கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கைக்வாட் லாஸ்ட் மேட்ச்சில் 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 7 இன்னிங்ஸில் 40 ஆவரேஜில் 237 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கைக்வாட் இந்தியாக்காக இந்த வென்யூவில் ஒரு T20 ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பவர் பிளே ஓவர்ஸில் குயிக்காக 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் சிஎஸ்கேல ஜடேஜா மட்டும்தான் ஸ்பின்னர். இன்கேஸ் ஸ்பின்னர்ஸ் தேவைப்பட்டால் ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. சிவம் துபே நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக ஆடி இருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தார். அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 7 இன்னிங்ஸில் 133 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஆடி இருக்காரு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் மிடில் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ரெஹானே 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 45 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் டெல்லி. இந்த வென்யூலையும் நல்லா ஆடி இருக்காரு. பட் ரெஹானே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதை கன்சிடர் பண்ணணும். சமீர் ரிஸ்வி லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். ரஷீத் கான் ஓவரில் 2 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. இன்கேஸ் சிவம் துபே ஏர்லியாக அவுட் ஆகிட்டா ரிஸ்வி அப் த ஆர்டரில் வந்து பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக CK நாயுடு ட்ராஃபியில் 100 எல்லாம் அடிச்சிருந்தார். ரவீந்திர ஜடேஜா 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்லா ஆடிட்டு இருக்கிற பிளேயர். பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். பட் எல்லா மேட்சுக்கும் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஜடேஜா அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங்கில் 46 ஆவரேஜில் 138 ரன்ஸும் பவுலிங்கில் 10 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பட் ஜடேஜா இந்த வென்யூவில் IPL ஒரு 5 எல்லாம் எடுத்திருக்காரு. இங்கே பேட்டிங்கில் ஒரு இன்னிங்ஸில் 48 ரன்ஸும் பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இங்கே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேரல் மிச்சல் நம்பர் 4 இல்லை 5ல் ஆடுவாருன்னு தோணுது. ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக அடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கில் 2 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தீபக் சஹர் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 10 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. மதிஷா பத்திரனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டிங் வீக்காக இருக்குது. ஸோ டெத் ஓவர்ஸில் பத்திரனா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். முஸ்தாஃபிசூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் டெல்லி எக்கனாமியாக பவுல் பண்ணி 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச்சில் எக்கனாமியாக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தேஷ்பாண்டே பொதுவாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட், பேட்டர்ஸில் வார்னர், கைக்வாட், சிவம் துபே, தென் ரச்சின் ரவீந்திரா. இதில் ரிஸ்கா துபேக்கு பதிலாக ரெஹானேவை ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சுக்கு. தென் ஆல்ரவுண்டர்ஸில் மிச்சி மார்ஷ், ஜடேஜா, டேரல் மிச்சல்,
அக்ஷர் பட்டேலை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலர்ஸில் பத்திரன்னா, தென் முஸ்தாஃபிசுர் ரஹ்மான், கலீல் அகமத் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்தீப் யாதவை ட்ராப் பண்ணுறது டஃப், பட் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ரஹானே, ஸ்டப்ஸ், தீபக் சாகர், ஆண்ட்ரிச் நோட்சே, தென் தேஷ்பாண்டே எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரச்சின் ரவீந்திரா, டேவிட் வார்னர், கைக்வாட், தென் இந்த வென்யூவில் ஜடேஜாவை எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் டேரல் மிச்சல், மிச்சி மார்ஷ், தென் ரஹானேவை எல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.